குட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஆல். டைம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் தான் எனர்ஜி கம்மியாக இருக்கும். பசங்களோட எனர்ஜி பாருங்கள், இங்கேருந்து அந்த சைடு ஓடிட்டு இருக்கானுங்க, அந்த சைட்லேருந்து இங்கே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் டே. இதில் முதல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குழந்தைங்களும் தான் இதில் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள், எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ ரெகக்னைஸ் பண்ணுறன்ற ஒரு விஷயம் தான் அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம். அது இல்லாமல் இந்த ஃபோட்டோ, சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து எங்கள் ஸ்கூலை பெருமைப்படுத்தணுன்றதை விட உங்கள் குழந்தை இங்கே பெருமைப்படுத்தப்படுது, அதை இங்கே நாங்கள் எஜுகேட் பண்ணுறோன்றது தான் எங்களுடைய மேஜரான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்படுத்துகிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாருமே வந்து பேரண்ட்டு போலீஸ்லேருந்து நம்ம இன்வைட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் முதல்ல நம்ம சொல்லணும். என்னென்னா ரீசெண்டாக சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன ரீதியான விஷயங்களில் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. போலீஸ் கம்யூனிட்டிலேருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ என்னோட மனசில் தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நம்மளால் பெரிய லெவலில் போய் பண்ணலாம் முடியுமா அப்படின்னு தெரியல. முதல்ல எங்கள் வீட்டில், அதாவது என்னுடைய ஸ்கூல், என்னுடைய ஸ்கூல்லேருந்து இதை ஆரம்பிப்போம்னு சொல்லி தான் இங்கே இருக்கிற பேரண்ட் முதல்ல வந்து போலீஸாக ஒர்க் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்க டைம்லாம் கிடைக்காது. ஸ்டேஷனில் நான் பார்த்துருக்கேன், கண்டினியூஸாக ஃபோன் வரும், ஏதாவது எங்கேயாவது போகணும், ஏதாவது பிரச்சனை, இப்படியே தான் அவங்க வாழ்க்கை வந்து சொல்லிட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த மேடை வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல்ல சரஸ்வதி மேம், செலின் ராணி மேம், சிவகுமார் சார், செந்தில்குமார் சார், இந்திரா மேம், சுதாகர் சார், புனிதா மேம், சரவணன் சார், பாலாஜி சார், சுரேஷ் சார், கவிதா மேம், இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்கள் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எப்பயுமே ரெகக்னைஸ் பண்ண உடனே பேரண்ட் எப்பயுமே போயிடுறாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மூவ் ஆகிடுறாங்க. அதுக்கான மேலே இது கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி உழைச்ச ஒரு பெரிய டீம் இருக்குது. முதல்ல ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னாலே ஹீரோ ஆஃப் தி ஷோ பிரதீப் சார் அண்ட் ஜெகதீஸ்வரி மேம், ஒரு அப்ரிசியேஷன் கொஞ்சம் சவுண்டாக கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. என்ன ரீசன்னா புதன்கிழமை வரைக்கும் கிரவுண்டு ரெடி ஆகலை. ஸோ 2 நாளைக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சொல்லி பண்ணிட முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்ற போது பிரின்சிபல்னா அகாடமிக் டீம் சொல்கிறேன், அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன், அடுத்து அட்மின் டீம். ஏன்னா இதில் எப்பயுமே நான் நிறைய கமிட்மெண்ட் இன்வால்வ் ஆவேன். இந்த தடவை வந்து டீம் தான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. அதில் ஃப்ரண்ட் ரன்னராக இருந்தது 2 பேருமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு எப்பயுமே ஜெனரலாக சொல்லுவாங்க, பிரின்சிபல் மேம் அண்ட் த டீம். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, அந்த சாரி ஈவெண்ட் பண்ணும்போது ஃப்ரம் அவர் ஸ்டாஃப் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். யாராலையுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரேஷ்மி மேம், ஐ தேங்க்ஸ் ஃபார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கிவ் அப்ளாஸ். ஸோ லீடர்ஷிப்கான மேஜரான குவாலிட்டி அதுதான். அந்த இடத்துல ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா அந்த ரோலை நம்ம ப்ளே பண்ணிடுவோம், அதுதான் லீடர்ஷிப். ஸோ அந்த இடத்துல தான் அது பண்ணாங்க. நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்களை இந்த மேடையில் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அது எத்தனை பேருக்கு திஸ் இஸ் ஃபார் யுவர் என்டர்டைன்மெண்ட். உங்களை 3.5 மணி நேரமாக உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுதுன்றதை உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எஜுகேட் பண்ண, ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் புரியலை, அந்த இடங்கள் எல்லாமே காமிக்கிறதுக்காக தான் இந்த மேடை. நெக்ஸ்ட்டு ஐ தேங்க் பிரின்சிபல் மேம், சிஏஓ சார், அட்மின் டீம், லேகா மேடம் இருக்கட்டும், புதுசாக ஒரு ஏஓ வந்திருக்காங்க அவங்களா இருக்கட்டும், கௌசல்யா மேடம், டிரைவர்ஸ். ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் பின்னாடி அந்த டீம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. அவங்க வேலையை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேரையும் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். மகேஷ்குமார் சார், ரஹ்மான் சார், முத்து, ஆல் த டிரைவர்ஸ், கேர்டேக்கர்ஸ், லக்ஷ்மி பாலா மேம், மதுபாலா மேம், கேஜி டீச்சர்ஸ், அண்டு ரொம்ப முக்கியமாக இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஆர்டிஸ்ட்டு ராஜ்குமார். ஆர்ட் ரிலேட்டடான நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இப்போ சார் தான் வந்திருக்காங்க. அடுத்து சோஷியல் மீடியா டீம், இங்கே
கனிமா. ஸோ உங்களை எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறவங்க அவங்க தான். இதுதான் இந்த இடத்துலேருந்து நான் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது. ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் இந்த டைம் கிளஸ்டர்லேருந்து கிளஸ்டர் மேட்சஸ் நிறைய உள்ளே போயிருக்கோம். பையன் ஒருத்தன் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக்கில் தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கான். ஸோ ஒரு டைமும் ஒரு ஸ்டெப் வி ஆர் மூவிங் ஃபார்வர்டு. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். படிப்பு மட்டும் ஃப்யூச்சருக்கான ஒரு விஷயம் கிடையாது. அது உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் பண்ணி விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எவ்வளோ ஒரு டிசிப்ளினை கொடுக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்கும்ன்றது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்தால் தான் தெரியும். அதனால் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரெண்டுமே அவசியம். இண்டிவிஜுவாலிட்டி, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அகாடமிக்ஸ் இதெல்லாம் ஒரு கொடுக்குற ஒரு ஃபோரமாக தான் நான் இந்த ஸ்கூலை நான் ஸ்டார்ட் பண்ணது. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியல. காசிபான்னு சொல்லி ஒரு பொண்ணு இப்போ ஓவரால் அமெரிக்காவில் போய் கேரம் போர்டில் வின் பண்ணிட்டு வந்துருக்கு. தெரியுமா? எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஃப்ரம் நார்த் சென்னை. அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். ஸோ கண்டினியூஸாக ஒரு அகாடமி நடத்தி சின்னதாக நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் லீடர் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், நார்த் சென்னை எவால்வ் ஆகணும், நார்த் சென்னை வெளியே தெரியணும் அப்படின்னு. அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிட்டு நேற்று தான் இந்தியாவுக்கே வந்தது. நம்ம ஏரியாவில் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணை தான் நம்மளுடைய ஆனுவல் டேக்கு கூப்பிட்டு வந்து நம்ம அந்த பொண்ணை பெருமைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இட்ஸ் அ ஐகான், இட்ஸ் அ சிம்பிள். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லா பேரண்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்கள் குழந்தைங்க அலோவ் பண்ணுது. சரிங்களா? அகாடமிக்ஸ் வி வில் டேக் கேர். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கு ஆன ஃப்ரீடமை நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஐ தேங்க் ஆல் த டீம்ஸ் belongs to the success of this event. And one more thing is that ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் போயிட்டாங்க. மேபி யூ கேன் ஷேர். ஸோ ஃபீஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நான் வந்து சொல்லணும்னு, ஏன்னா பேரண்ட் எல்லாமே இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியுது. கன்செஷன் ரிலேட்டடாக இந்த தடவை வந்து 5 year ஸ்கீம், 3 year ஸ்கீம், 1 year ஸ்கீம் நம்ம இந்த தடவை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் இது எல்லாமே நீங்கள் அட்மின் டீமில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தே வில் கைட் யூ. This school not only focus on academics, this school truly focus on future of your children. Thank you so much. Now, as we celebrate, thank you sir, dedication and the strength that both. भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you everyone for turning this day into an unforgettable celebration.